ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய டே கேண்டில் சார்ட். இது மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 4 நாளாக ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அதாவது ஃப்ளாட் ஓப்பன், அதுக்கப்புறம் மேலே போய் க்ளோசிங் கீழே வந்துடும், அல்லது கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கீழே வந்துடுது. இன்றைக்கி டுடே மார்க்கெட் நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் 150 பாயிண்ட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆச்சு. அதனுடைய ஆல் டைம் லைஃப் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 23,481. இந்த லைஃப் டைம் ஹையில் தான் ஓப்பன் ஆன அடுத்த கேண்டில்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் தான். லோ 23,353 வரைக்கும் லோ க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 23,399 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 400 க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒரு 76 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு க்ளோசிங்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாப்பி ட்ரேடிங் செஷன் மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன்லேருந்து ஒரு செல்லிங் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷனே இல்லை. ஒரு 30 பாயிண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகி க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 23,380 டு 23,410 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகி 23,400 க்ளோசிங் ஆகிருக்கு. வாரத்தினுடைய கடைசி நாள் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ்கான சான்சஸ் ஹையாக தான் இருக்குது. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மார்க்கெட் இருந்தால் கோயிங் டு லாங் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி க்ளோசிங் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,380 இந்த லெவல்ஸுக்கு மேலே, அதாவது இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. இல்லை மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு, அதாவது 23,280 இந்த ட்ரெண்ட் இந்த பிரேக் அவுட் லெவல் இதுதான். இந்த 23,280 பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 23,280 பிரேக் பண்ணாத வரைக்கும் பை அண்ட் டிப், அதாவது கீழே வரும்போது நம்ம இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நம்ம தாராளமாக பை எடுத்துட்டால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஹெவியாக தான் இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் திரும்ப ஒரு அப்சைடு போகிறதுக்கான பாசிபிள் தான் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அதனுடைய நியூ லைஃப் டைம் ஹையெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வரும்போது நம்ம தாராளமாக பை எடுக்கலாம். அந்த பையிங்க்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,280 பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய பையிங் லெவலுக்கான ஸ்டாப் லாஸ். இந்த லெவல்ஸை உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா இது பிரேக் அவுட் லெவல்ஸ் மாதிரி திரும்ப கீழே ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இப்போ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய டே கேண்டில் சார்ட். இது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் ஒரு 48 பாயிண்ட் மைனஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி ஹை பார்த்தோம் அப்படின்னா 50,186 பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே ஹையு. டே லோ பார்த்தோம் அப்படின்னா 49,800 பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டே லோ. மார்க்கெட் ஒரு 250 பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் வால்டைலாம் அப் அண்ட் டவுனாக போய் க்ளோசிங் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கட்டணாக தான் இருக்குது. மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் தடுமாறிட்டு தான் இப்போ பேங்க் நிஃப்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், அதாவது 49,580 இந்த 49,580 இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனு. இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் கோ டு ஷார்ட். இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வரும்போது நம்ம பை அண்ட் டிப்பு தான். பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அதனுடைய இப்போ ரீசெண்டாக வந்த ஹை பார்த்தோம் அப்படின்னா 50,250 இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டான ஹையு. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் தான் 50,250 பிரேக் ஆகி மேலே இருந்தால் மட்டுமே கோ டு ஃபர்தராக இந்த பிரேக் அவுட் லெவல் பண்ணி நல்லா அப்சைடு போகிறதுக்கான அதனுடைய இயற்கையெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 51,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இல்லை மார்க்கெட் வந்து 49,580 வந்து பிரேக் பண்ணிருச்சு, இந்த லெவல்ஸை உடச்சி கீழே இருக்குது, மேலே வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி வந்து வீக். இந்த லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பை அண்ட் டிப் லெவலில் தான் வந்து இருக்குது. மேஜர் மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 49,580 வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் டவுன் சைடுக்கு. அப் சைடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50,250 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.